வணக்கம் சார். வணக்கம். வாங்க சார் தாமரே, வாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நான் ட்ரைனிங்ல இருந்தப்ப நீங்க பார்த்தது. எங்க இந்த பக்கமா? நீங்க கூட பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே, அந்த 3 கைதிகள் ஜெயில இருந்து தப்புனது பத்தி. ஆமா. அவங்கள கண்டுபிடிச்சா 10,000 ரூபாய் ரிவார்டு கூட. ஐ சி. ஆமா சார், அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஸ்பெஷலா போஸ்ட் பண்ணிருக்காங்க சார். இவன் இருக்கான் பாருங்க, இவன் ஒரு கொலைகாரன். எங்க? பேரு முத்து. இவனை பாருங்க, இவன் யார் கையெழுத்தையும் ரொம்ப சுலபமா போட்டுருவான். பேரு நாகு. இவன் இருக்கான எந்த இரும்பு பெட்டியா இருந்தாலும் ஒரே தட்டுல திறந்துருவான். பேரு சிவா. இந்த 3 பேரும் நீங்க அவங்களை எங்கேயாவது பாத்தீங்களா சார்? இந்த ஊர் பக்கத்துல பாத்தீங்களா சார்? ஒரு சின்ன சந்தேகம். நீங்க சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டுங்க, நான் 1 நிமிஷத்துல வந்துடுறேன். அநேகமா வெற்றியோட திரும்புவேன் நினைக்கிறேன். நாங்கெல்லாம் ஓட்டு போய் விளையாண்டு இருந்தோம். மீனாட்சி உள்ள வச்சு கூட்டி நானே உள்ள வச்சிருந்தேன். இப்ப சாமி எப்படி போனோம்? எப்படியாவது அவளை காப்பாத்துங்க. என் குழந்தைய காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சாவியை படிச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் இந்த குழந்தைக்கு உயிரை போயிடும். கையெழுத்து கும்பிட என் குழந்தைய காப்பாத்துங்களேன். என் குழந்தைய காப்பாத்துங்களேன். கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னப்பா, என்ன விஷயங்க? ஏதோ ஒரு குழந்தை இரும்பு பீரோக்குள்ள மாட்டிக்கிச்சான். சிவா, நம்முடைய பார்த்துட்டு இருக்காரு. நீ உன் மொழியை தொடர்ந்த நம்ம யாருன்னு தெரிஞ்சு கொண்டோம். நமக்கு ஆபத்து துறக்காது. என்னால் பாத்துட்டேன். சீக்கிரம் என் குழந்தைய காப்பாத்துங்க. என்னாலும் சரி, எனக்கு குழந்தையினுடைய உயிர் தான் முக்கியம். ஒண்ணு இல்ல, நல்ல காலம். குழந்தைக்கு ஒண்ணு இல்ல. ஐயா, உங்களை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். நீங்கதான் என் தெய்வம். அந்த 3 பேரையும் அவசரப்படாதீங்க. நான் சந்தேகப்பட்டவங்க நீங்க சொன்ன அந்த 3 திருடங்க இல்ல. பாருங்க, சில சமயம் நம்ம கண்ணுக்கு நல்லவங்க கூட தவறு பண்ணவங்களா தெரியுது. நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அவங்க வேற யாரும். நான் அப்போ நினைச்சேன் சார், அவங்களாவது இப்படி ஓப்பரா சுத்துறதாவது. அவங்க அவ்வளவு பெரிய முட்டாளுங்க இல்ல. எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சவராக்கிட்டிய. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நம்ம தங்க கூடாது. ஆமா, இரும்பு பெட்டி பீரோ இதெல்லாம் இப்படி திறக்கிறதுக்கு உனக்கு தான் தெரியும், போலீஸுக்கு தெரியும். இனிமே இங்க தங்குற ஆபத்து. நீயே நம்ம எல்லாம் யாருன்னு காட்டி கொடுத்துருவோம் போல இருக்க. அந்த ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் வேற நீ பீரோ திறக்கிறத பார்த்துட்டா. ஏண்டா, ஒரு ஏழை குழந்தையை காப்பாத்துனது தப்பா? அது தப்புன்னா எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். நீ நல்லதான் செஞ்ச. ஆனா நல்லது கெட்டது, நியாய அநியாயம் இதெல்லாம் பாக்குற நிலைமையில நம்ம இருக்கோம். ஆமா சிவா, ராத்திரியோடு ராத்திரியா நம்ம போயிடுவோம். எதுக்கும் வெடிச்சளவுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுவோம். இரு, எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு பாக்குறேன். என்ன செய்யறது பர்வதம்? எனக்கு மட்டும் குடும்ப நன்மையில் அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா? திடீர்னு என்னுடைய நண்பன் கைவிடுவான்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு மகனோடு வரப்போற வீரப்பனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. என் மனசாட்சிக்கு விரோதமா எந்த காரியத்தை செய்யலைனாலும் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. நாளை கட்ட வேண்டிய கடனுக்கு நான் தானே பதில் சொல்லி ஆகணும். உங்க கடன் பிரச்சனைக்காக நம்ம பொண்ணு எதிர்காலம் பாழாகணுமா? அந்த பைத்தியத்துக்கு லட்சுமி வாழ்க்கப்படணுமான்னு தான் கேட்கிறேன். கவலைப்படாத பர்வதம், நம்ம யாருக்கும் எந்த கெடுதியும் செய்யல. கடவுள் நம்ம கைவிட மாட்டார். கடவுள் கடவுள் கடவுள். லட்சுமியுடைய நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு இருந்த தெய்வ நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. கஷ்டம் வரும்போதுதான் கடவுளை நினைக்கிறோங்கிறதுல அர்த்தமே இல்லை. அவர் எப்பவும் நம்ம பக்கத்துல தான் இருக்காரு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன். நம்ம வீடு வாசல் எல்லாத்தையும் அவர் பேருக்கு எழுதி வச்சிருக்கு. நம்ம குடும்பத்தோட குடிசெலவாழவும் நான் தயாரா இருக்கேன். பர்வதம், அப்பா, நீங்க யார் முன்னாடியும் தலை குனிய கூடாது. நான் அவருடைய மகனைய கல்யாணம் செய்துக்கு தீர்மானிச்சிட்டேன். லட்சுமி, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதுமா. இல்லம்மா, என் எதிர்கால வாழ்க்கை சோபிக்கலனாலும் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தேங்கிற நிம்மதியாவது எனக்கு இருக்கும்.
நீங்க எல்லாம் தூங்கலையா? நீங்க மனசு நொந்து பேசிக்கிட்டு இருந்ததை நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். உங்க கஷ்டம் என்னங்கறத எங்ககிட்ட சொன்னீங்கன்னா எங்களால முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்யும். உங்களுக்கு ஏன் அந்த சிரமம்? அப்படின்னா எங்களை நீங்க மூணாவது மனுஷனா நினைக்கிறீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் வீரப்பன் ஒருவர்கிட்ட பணம் கடனா வாங்கியிருந்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகை பூராத்தையும் கொடுத்துட்டேன். ஆனா அந்த செல்லு வைக்கும் போது கொஞ்சம் கவனக்குறைவா இருந்த காரணத்தினால மறுபடியும் அதே தொகையை திருப்பி கேட்கிறார். அதனால அவர்கிட்ட இப்ப இருக்கிற பத்திரப்படி எங்கிட்ட அதே பணத்தை திருப்பி கேட்கிறார். அது மட்டும் இல்ல, அப்படி நான் பணத்தை கொடுக்கலன்னா அவருடைய கிறுக்கு மகனுக்கு நம்ம லட்சுமியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்துறாரு. இதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏயா இந்த பத்திரம் கித்திரன்னு சொன்னீங்களே, அந்த பத்திரம் இப்ப எங்க இருக்குது? அது வீரப்ப வீட்டுல தான் இருக்கு. ஐயா, இனிமே லட்சுமி கல்யாணத்தை பத்தியோ அந்த பத்திரத்தை பத்தியோ நீங்க கவலைப்படாதீங்க. என்னடா அந்த பத்திரத்துல செல்லு வைக்கும் போது அந்த பையன் உங்களை ஏமாத்துறானா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஓஹோ, நீ அந்த ரூட்ல வரியா? எனக்கு தெரிஞ்ச ரூட்டே அது ஒண்ணுதானடா. அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? அங்க ஒண்ணு சொல்லுவீங்க, நீங்க கடவுள் கடவுள்னு சொல்லுவீங்களே, அந்த கடவுள் எப்பவுமே உங்க பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்றேன். அது பத்தி எங்களுக்கு தானே தெரியும். நீங்க போய் செவனேன்னு தூங்க போங்க, செவனேன்னு தூங்க. என்னடா கல்யாணம் செஞ்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டாப்ல இருக்க? பெண்ணா பிறந்தா என்னைக்காவது ஒரு நாள் யாருக்காவது வாழ்க்கப்பட்டுதானே ஆகணும். அப்படின்னா நீ அந்த கிறுக்கு பயல தான் கல்யாணம் பண்ணிக்க போற இல்லையா? இந்த பாரு, தியாகம் பண்றதுலயும் ஒரு அர்த்தம் வேணும் தெரியுமா? நீ இப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுமா? அது எப்படி ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிச்சு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிக்க முடியும்? எனக்கு புரியலையே. அப்படின்னா நீ அந்த அழகான பையன் கூட ஓடி ஆடி விளையாண்டது, காதல்னு பேசினது எல்லாம் உனக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக தான் இல்லையா? என்னடா இவன் இப்படி பேசுறான்னு பாக்குறியா? இதப்பா, நீ காதலிக்கிற பையனைத்தான் நீ கல்யாணம் செய்துக்கணும்னு நாங்களும் விரும்புறோம். ஆமா, எங்களுடைய ஆசை அதுதான். நீ கவலைப்படாதே, அந்த பையனை உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடறோம். இந்த கல்யாணத்தினால உங்க அப்பாவுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ நீ கவலைப்படாத, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ படுத்துக்கிட்டு அழுகிறது, ஒப்பாரி வைக்கிறது அதான் பிடிச்சா. ஆமா, நீ அந்த பையனை காதலிக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. உங்க அப்பாவுக்கு தெரியாமதான் இவ்வளவு வேலையுமா? உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு பாக்குறியா? முதல்ல நான் போய் நம்ம மாப்பிள பையன் எப்படி முதுகெலும்பு உள்ளவனா கடைசி வரைக்கும் நிப்பானான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி உங்க அப்பா கிட்ட பேசுறேன். வக்கீலையா, வக்கீலையா, உங்களை நான் எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்கோ கூப்பிட்டேன். நான் இப்ப தன்னமங்கல போறேன். இந்த பசுபதி பையன் எனக்கு 15,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். ஒண்ணு கொடுத்தா பணம் கொடு, இல்லன்னா பொண்ணை கொடுன்னு கேட்க போறேன். எனக்கு பின்ன அவருக்காடா அறிவு கட்டவனே. அவன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒரே கிராத்தா தகராறுதான். உடனே கோர்ட்ல சூட்டை ஃபைல் பண்ணி அவன் வீடு வாசல் கடல்லாம் ஜலத்துக்கு கொண்டாந்துடணும். அவனை நினைச்சல அம்போ அப்படின்னு நிறுத்திடணும். சட்டத்துல ஏதாவது இடம் இருக்கா பாருங்க. ஆதாரம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. பத்திரங்கள் தேவை அதுக்கெல்லாம். இருக்க விடுவேனா? அவன் சிங்க என் கையில தானே இருக்கு. பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன். கல்புபட் மாமா, எனக்கு கல்யாணம். ஆமா, நீ கேட்ட கேட்டுக்கு அது ஒண்ணுதான். பையன் தங்கமான பையன், ஊருக்கே செல்ல பிள்ளை. அமாவாசை வரக்கூடாது. என்னங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க ஜட்கா வண்டியில. இவன்னா என் மகன் கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பையன் பாரு. பையா ஐயாவே உட்காருங்க. இங்க உட்காரு, நல்லா இருக்காது. இங்க உட்காருங்க. அஜி, என்னங்க எழுந்து இப்படி யாரு பசுபதி இவங்க எல்லாம் புதுசா இருக்க? நானே இவருக்கு கையாளு, நான் இவருக்கு அடியாள். நான் இவங்களுக்கு எல்லாம் தடியாள். நாடு இருக்கிற நிலைமையில இப்படி குழந்தைங்களாம் நமக்கு வேணும் தான். பசுபதி இருந்தேனா இது சுரண்டாத. இப்ப என் மகன் கல்யாண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஐயா எதை பத்தி பேசுறாரு? போய் தும்மிக்கிட்டு விடுறா. இன்னொன்னு வரலையே. அப்பா நல்ல சகனம் தான். பசுபதி கல்யாணத்தை பத்தி சட்டுப்பட்டு ஒரு முடிவுக்கு வா. இப்பதானே வந்திருக்கீங்க, கொஞ்சம் சிரம பரிகாரம் செய்துக்கிட்டு அப்புறம் பேசலாமே. அது என்னப்பா அது சிரம பரிகாரம்? அப்படி ஒரு பலகாரமா? அப்படி ஒரு இடியாட்டம் சும்மா விளையாட்டு குழந்தை. ஐயா கோட்டை கழட்டுங்க. ஏன் என்னது? ஐயா குளிக்க வேண்டாம், குளிச்சதுக்கு அப்புறம் டிஃபன் சாப்பிடவா? பையா ஐயாவுக்கு சுட்டு தண்ணி
வித விதன்னு போடுப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, ஐயா இங்க இருக்கிற வரைக்கும் நாங்க நல்லா கவனிச்சுக்கிறோம். அப்படின்னா ஒண்ணு செய், நான் கட்டிக்க போற பொண்ணை உடனே கூப்பிடு, நான் பார்க்கணும். ரொம்ப அசிங்கமா இருக்க, குளிச்சுட்டு பார்க்கலாம். அவன் குளிச்சாலும் அப்படிதான் இருப்பான். செந்தட்டீரை தூள், இத நான் தண்ணீரை கலக்கணும். வந்திருக்கிற விருந்தாளி இந்த தண்ணீரை குளிக்கணும். உடம்பெல்லாம் வீங்கணும், சொரிஞ்சு சொரிஞ்சியே சாவணும். அப்பனும் பிள்ளையுமா சேர்ந்து சாவணும். ஐயா ஐயா வாங்க, ஐயா வாங்க வாங்க. என்ன அன்பு பசங்களுக்கு. ஐயா, ஐயாவுக்கு தண்ணி ரெடியா? தண்ணி ஐயாவுக்கு. இத பொடி. ஏனைனா நானும் நைனாவா? உனக்கு எண்ணெய் தைக்க தெரியாது? தெரியாது. என்ன பிள்ளைங்களை வச்சிருக்கான் இந்த பண்புதி அடைய. கண்ணு வந்து முழுவு குழப்பம் கொஞ்சம். நாங்க அங்கெல்லாம் தொடர்றது இல்ல. சரி சரி போய் தொடங்க. ஏழுமலையானே கோயிந்தா கோயிந்தா. என்னப்பா முருகா, என்னப்பா கோயிந்தா. ஐயா பெரியவரு போயிருக்க, சின்னவரு வாவாரு. ஏழுமலையானே கோயிந்தா கோயிந்தா. தம்பி அப்பா கோபாலகிருஷ்ணா முருகா முருகா முருகா. ஐயா கோயிந்தா 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 கோயிந்தா. ஐயா கோயிந்தா 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 கோயிந்தா. அழைக்குது. கொஞ்சா ஐயா கொண்டா சீக்கிரம். என்ன புது தண்ணி? புது தண்ணி. ஊத்து 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 ஐயா. ஐயா நீ குடிக்கிற? ஐயோ ஒண்ணு இல்லைங்க, இந்த மடப்பைய தெரியாம சுடு தண்ணியை ஊத்திட்டான். அது இல்லைங்க, பச்சை வெண்ணி தண்ணி என்ன ஒண்ணு தண்ணி மேல பட்ட உடனே எங்க அப்பா டான்ஸ் ஆடினாரு பாருங்க, நல்லாவே இருந்துச்சு. ஐயா உடம்பெல்லாம் குப்பிளிச்சு போச்சே, கொஞ்சம் எண்ணெய் தடவட்டுமா? தோலை உரிக்க பாக்குறான் தப்பா. நீ நல்லா இருந்தா சாமி போ. பசுமதி நான் சொல்றேங்க, ஒண்ணு என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்கணும், இல்ல உன் குடும்பம் எல்லாம் நடுத்தரல நிக்கும். ஐயா அவரு எரிச்சல்ல சத்தம் போடுறா, நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. டேய் ஐயாவை போத்தி வைடா. ஐயா நீங்க எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு சம்பந்தியா வர்றவங்க, இப்படி ஆத்திரப்பட்டு பேசலாமா? அவர் என்ன நினைக்கிறாரு, கிளியா வளர்த்து இந்த பையன் கையில கொடுக்கணும் என்னதான் அவர் சொல்ல மறைக்கிறத நாங்க வெளிப்படையா சொல்றோம், அவ்வளவுதான். என் பையனுக்கு நான் குறைச்சேன், பையன் என்னமோ புத்திசாலிதான். ஏப்பா நீங்க எது பேசினாலும் என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்க. ஆமா உட்காரு, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ஊர்ல எங்க குடும்பத்து மேல பொறாம பிடிச்ச பசங்க ஊரெல்லாம் என் மகனை போய் அரலூசுன்னு பொருளைய கழிப்பு விட்டாங்க. நல்லா கவனப்படுத்தி சொல்லுங்க, புள்ளைய பார்த்து அரலூசுன்னு சொன்னாங்களா இல்ல முழுசுமே அதான் சொன்னாங்களா? நான் கோபக்காரன் வாய புடுங்காது. அதெல்லாம் எனக்கு வேணாங்க. நீ தானே சுட தண்ணி உன்னை அப்புறம் கவனிக்கிறேன். எனக்கு பணம் காசு கூட வேணாம்ப்பா, நம்ம சம்பந்தம் தான் வேணும். என் பையனை பத்தி நான் சொன்னதுதான் உண்மை உண்மை உண்மை. எங்க அப்பா எப்பவுமே உண்மைதானே பேசுவாரு இல்லவா? ஆமா நைனா. உங்களுக்கு அவர் நாயினாவா? சும்மாரியா கூட உங்க எல்லாருக்கும் சந்தேகம் தான். உங்க பொண்ணை என் பையன் கூட அனுப்புங்க. இந்த சினிமா டிராமாவில பாடுற மாதிரி அப்படியே பார்க்கல இருக்குல போய் பாடட்டும், அப்புறம் உண்மை தெரிஞ்சு போகுது. ஐயோ இது குடும்பங்கள் அது மாதிரி பழக்கம் இல்லையா? ஐயா சும்மா இருங்க, அவர் சொல்றதுல என்ன தப்பு? பொண்ணு பையன் பேசி பாக்கட்டுமே. எதுக்கு ஐயா நீங்க டவுனுக்கு போய் ஒரு 4-5 இங்கிலீஷ் படத்தை பாருங்க, உங்களுக்கே விவரம் புரியும். நான் வேணா முத்துவ கூட அனுப்பிச்சு வைக்கிறேன். எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுப்பா. இருக்கியா அப்பா? நான் ஒருத்தர் எதுக்காக இருக்கேன். அப்பா சுடு தண்ணி பையனுக்கு உடுப்பெல்லாம் போட்டு பொத்தான போட்டு விடு, ஒரு இடத்துல நிக்க மாட்டான். ஐயா நீங்க என்ன செய்றீங்க? சும்மா நான் சம்மந்தி கூட பேசிக்கிட்டு இருக்கேன்.